ரெட்ரோ படத்தோட ஒட்டுமொத்த கலெக்ஷனை டூரிஸ்ட் ஃபேமிலி கலெக்ஷன் கிராஸ் பண்ணிடுச்சு. நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணேன். அந்த விஜயகாந்த் பையன்ற அந்த அந்த கிரீடத்தை கழட்டி கீழே வச்சுட்டு தாங்க அந்த பையன் அங்கே வரான்ற அது வரணும். ஏன்னா அவர் விஜயகாந்த் கிரீடத்தை அவர் கழட்டி வச்சுட்டு அவர் வந்தார். நான் பிரேமில் ஃபஸ்ட்டு வைக்கும்போதே அவரோட கண்ணு தான் பார்த்தேன். அவருக்கு சண்முக கண்ணு தெரியல, எனக்கு கேப்டன் கண்ணு தான் தெரிஞ்சுது. நமது நெஞ்சத்திலே நீங்கா இடம் பெற்ற கேப்டன் நெஞ்சத்திலே நீங்கா இடம் பெற்ற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் கேப்டனின் படை தலைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் கேப்டனின் இளைஞர் படை தலைவன் விஜயபிரபாகரன் அவர்களையும் கேப்டனின் படைத்தளபதி சுதீஷ் அவர்களையும் கேப்டன் ரசிகர்களின் படைத்தலைவன் சண்முக பாண்டியன் அவர்களையும் அதே போல கேப்டனுடைய வரலாற்றிலே நீங்கா இடம் பிடித்த முத்திரை பதித்த ஒரு மாபெரும் படமான ரமணாவை இயக்கிய பாசத்திற்குரிய முருகதாஸ் அவர்களையும் பட ஓடலினாவே சம்பளத்தை ஏற்றுற இந்த காலத்தில் பட ஓடுனா கூட சம்பளம் ஏற்ற மாட்டேன்னு சொல்கிற அன்புக்குரிய ஹீரோ, இந்த நிஜமான தங்க மனிதர் சசிகுமார் அவர்களையும் அதே போல் அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். இந்த இடத்துல டூரிஸ்ட் ஃபேமிலியோட வெற்றிக்காக எல்லாரும் சார்பில் இந்த குழுவின் சார்பில் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதேபோல் நண்பர் படத்தை சண்முக பண்ணது படத்தை இயக்கி கொண்டிருக்கும் இயக்குனர் பொன்ராம் அவர்களையும் பார்த்ததுக்குரிய கஸ்தூர்ராஜா அவர்களையும் அனைவரையும் வணங்கி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி துவங்குகிறேன். விஜயகாந்த் சார் அப்படின்னு சொன்னால் அவருக்குன்னு சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது. அது இது வரைக்கும் யாருமே சினிமாவில் பண்ணது கிடையாது. அந்த லுக்கு, அந்த ஃப்ரேமு, அந்த லெக் ஷாட் அப்படின்னா அது அவர் தான். அதுக்கப்புறம் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் சண்முக பாண்டியன் தான். இதுவரை எதுவுமே நான் பார்த்ததில்லை. இன்றைக்கி பார்த்த ஒரு டைமில் 2 ஷாட்டில் இருக்குது. அந்த லெக் ஷாட் எங்கே இருக்குன்னு கேட்டால் சண்முக பாண்டியன் இருக்குது. அதை அப்படியே கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த கண் எங்கே இருக்குது, அந்த புருவம் எங்கே இருக்குது, எல்லாமே அங்கே தான் இருக்குது. விஜயகாந்த் மாதிரி இன்னொருத்தர் நீங்கள் உலகத்தில் காட்டவே முடியாது. அதை காட்டுறதுக்கு ஒரே ஒரு புள்ள வந்திருக்கு, அது நம்ம சண்முக பாண்டியன். அது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. நாங்கள் கேப்டனை தெய்வமாக வழிபடும் கூட்டத்தில் நான் ஒருவன். அந்த மாதிரி நாங்கள் அந்த பக்தர்கள்லாம் உன்னை ஆராதிக்கிறோம்ப்பா. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு ஃப்ரேம், அப்படி ஒரு உழைப்பு. ஒவ்வொரு யூனிட்லையும் விஜய் சண்முக பாண்டியனை பற்றி பெருமையாக பேசும்போதெல்லாம் எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது. பொன்ராம் சொல்வார், அந்த பையன் ஷூட்டிங்கில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, என்ன சார் டவுன் டு இயர், அப்படி தரையில் கொஞ்சம் எல்லாரும் நான் சொன்னேன். எத்தனை வாட்டி சொன்னாலும் கரெக்ஷன், ஒரு ஷாட்டுக்கு மறுப்பு சொல்லாமல் எத்தனை வாட்டி சொன்னாலும் நடிக்கிறார். யார் புல்ல அது? கேப்டன் கடைசி வரைக்கும் ஒரு ஷாட்டுக்கு மறுப்பு சொன்னதே இல்லையே. புது டேரக்டர், வேலை தெரியாத டேரக்டர் சொன்னா கூட நடிப்பார் அவரு. கடைசி வரைக்கும் இந்த ஷாட் எதுக்குன்னு ஒரு கேள்வியே கேட்டதில்லை. என்ன டேரக்டர் சாய்ஸ், அவன் என்ன செய்யணும்னு சொல்லுவார். அதை செஞ்சுட்டு இருக்குது புல்லாங்க. எல்லாத்தோட தரையில் கொஞ்சம் சாப்பிட்றான், தரையில் கொஞ்சம் தான் சாப்பிடுவார் அவர். அது எப்படி வரும் அந்த வாரிசுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே எல்லா யூனிட்லேயும் அதே ரிப்போர்ட். கூட நடிக்கிறவங்கலாம் அதே. அது என்னங்க ஒரு தன்மை, அந்த ஒரு அந்த அந்த விஜயகாந்த் பையன்ற அந்த அந்த கிரீடத்தை கழட்டி கீழே வச்சுட்டு தாங்க அந்த பையன் அங்கே வரான்ற அது வரணும். ஏன்னா அவர் விஜயகாந்த் கிரீடத்தையும் அவர் கழட்டி வச்சுட்டு அவர் வந்தார். ஏன்னா அந்த மாதிரி அப்படி ஒரு மாமனிதருக்கு பிறந்த பிள்ளை ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். இது காலத்தின் கட்டாயம். அது அந்த மாதிரி சண்முக பாண்டியன் ஒரு ஃப்ரேம்லையும் பார்க்கும்போது ஒரு படமாக ஞாபகத்துக்கு வருது. இந்த ஃப்ரேம் பார்த்து இந்த ஷார்ட்டாக இருக்கும், அந்த ஷார்ட்டாக இருக்கும்போது கேப்டனுடைய முகம் ஞாபகத்துக்கு வருது. இது முழுமையான ஒரு கேப்டன் வடிவான சண்முக பாண்டியன் இந்த படத்தில் தான் நம்ம முழுமையாக பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி கூட ரொம்ப இள வயதாக இருந்தது. இன்றைக்கு எல்லாமே தோன்றி அந்த மெச்சூரிட்டி அந்த ஃப்ரேம் அந்த ஆளுயரம் ஆளுமை எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சண்முக பாண்டியனுடைய வெற்றிக்கு நாங்கள் எல்லாரும் நெஞ்சார வாழ்த்துக்கிறோம், வேண்டுகிறோம். நிச்சயமாக படத்துல எனக்கு படம் பார்த்த நண்பர்கள் ஜேஎஸ்கே உட்பட பல பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நண்பர் கேகேஆர் அவர்கள் சொன்னார், அவ்வளவு பிரமாதமாக எல்லாரும் சண்முக பாண்டியனை பாராட்டுறாங்க. யூனிட்ல பழகின விதம், மக்களோட அனுசரித்து போன விதம் எல்லாமே அது எல்லா குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கு. கண்டிப்பாக தமிழகம் முழுக்க இருக்கிற கேப்டனின் ரசிகர்களும் தொண்டர்களும் இந்த படத்தை கொண்டாடி கொண்டு போய் வெற்றி மகுடத்தில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அதே போல் இந்த படத்தில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய இந்த இயக்குனர் அன்பு அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. எல்லாரும் மொத்த யூனிட்டும் கேமராமேன் நிலப்பட்ட அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக தயாரிப்பாளர் பரமசிவம், காளிதாஸ், நண்பர் கேகேஆர் அவங்க எல்லாருமே, குறிப்பாக பரமசிவம் ரொம்ப இந்த படத்துக்கான கடுமையான உழைப்பு உழைச்சிருக்காரு. நிறைய போராட்டங்களை சந்திச்சாரு, பல துரோகங்களை சந்திச்சாரு. எல்லாத்தையும் சந்திச்சு இன்னைக்கு படம் போராட்டி இந்த படத்தை ரிலீஸுக்கு கொண்டு வரதுல பெரும்பங்கு ஆற்றிருக்கார். அவர் அந்த தயாரிப்பாளர் மனசுக்காக, அவருடைய உழைப்புக்காக, எடுத்த ரிஸ்க்குக்காக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். அதே போல் இந்த படத்தில் வேலை செய்ய எல்லா டெக்னீஷியன் வாழ்த்துக்கள். சண்முக பாண்டியனுடைய வெற்றி
ஒவ்வொரு கேப்டன் ரசிகர்களின் வெற்றி, ஒரு ஒரு கேப்டன் தொண்டர்களின் வெற்றி, இந்த வெற்றியின் நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய சதீஷ், நண்பர் சிவா, கஸ்தூராஜா சார். சார் நிறைய படம் உங்கள் படத்தில் நிறைய சம்பாரிச்சிருக்கோம். சிவாஜி சார், குஷ்பு, ராதிகா மேம், நிறைய படம் நிறைய சம்பாரிச்சிருக்கோம். அடுத்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும், சசி அந்த சம்பளத்தை ஏற்ற மாட்டேன்னு சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு தயாரிப்பாளர் சார்பாக நாங்கள் தியேட்டருக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். படம் ஒரு பெரிய வெற்றி. இந்த 5 மாதத்தில் கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்பொழுது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் எக்ஸ்ட்ராடினரி ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேமிலியாக குழந்தைங்களோட அத்தனை பேர் வந்து படம் பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப கலெக்ஷன் நல்லாயிருக்கு. எங்களுக்கு இந்த படத்தோட டேர்ம்ஸ் கொஞ்சம் கம்மி, அதனால் லாபம் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த கலெக்ஷனில் ரெட்ரோ படத்தோட ஒட்டுமொத்த கலெக்ஷனை டூரிஸ்ட் ஃபேமிலி கலெக்ஷன் கிராஸ் பண்ணிடுச்சு. நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணேன். ஸோ மனமார்ந்த பாராட்டுகள் சசி, இதை கண்டினியூ பண்ணணும், நிறைய பெரிய வெற்றிகள் கொடுக்கணும்னு கண்டிப்பாக நான் கேட்டுக்கிறேன். அடுத்து முருகதாஸ் சார், ரமணா, தீனா, இந்த 7ஆம் அறிவெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் படம் பார்த்துட்டு ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு சம்திங், எனக்கு அது சொல்ல வரல. எனக்கு அது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் சார். அடுத்த வர படங்களும் பெருசாக வெற்றி அடைஞ்சு சினிமாவும் நல்லா இருக்கணும், தியேட்ரு பேசிக்காக நல்லா இருந்துச்சுன்னா சினிமா டோட்டலாக எல்லாம் எங்கிட்டேருந்து ஃபுல்லாகவே காசு அங்கேருந்து தான் பாஸ் ஆகி போகுது. ஸோ அது நல்லா இருக்கணும். நண்பர் சுதீஷ் அவர்களுக்கும், கேப்டனுடைய 2 சிங்கக்குட்டிகள், வருகின்ற 2026 மே மாதம் தமிழ்நாட்டை அடுத்து யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய முதல் 5 சக்திகளில் ஒரு சக்தி திருமதி கேப்டன் அவர்களுக்கும் வணக்கம். அடுத்ததா என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாரு சதீஷ், கேமரா ரொம்ப டாப் சார். கஸ்தூராஜா சார் சொல்லிட்டாங்க, இவர் சொல்லிட்டாரு, யானை சென்டிமெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய சென்டிமெண்ட். நல்ல நேரம் எவ்வளோ பெரிய வெற்றின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கும்கி படம் திருச்சி ஊர்வசியில் 100 days, அதனால் அந்த யானை சென்டிமெண்ட் கண்டிப்பாக ஒரு பெருசாக ஒர்க் அவுட் ஆகி வரும். 2 பாட்டு போட்டாங்க, அதில் 2வது பாட்டு ரொம்ப சூப்பராக, ஃபோட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. எல்லாரும் அன்புன்னு சொன்னாங்க, நான் அவரை பார்த்ததில்லை. அன்புக்கு பாராட்டுக்கள். கதாநாயகிட்ட ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், தமிழ் கதாநாயகன் நிறைய பார்த்துட்டேன் நான். தமிழ் கதாநாயகி, தமிழ் தெரிஞ்ச பொண்ணு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இந்த வருஷத்தினுடைய ஒரு எப்படினாலும் இன்னொரு 7 மாதம் இருக்குது, ஒரு 200-250 படம் வரும். அதில் ஒரு 10 படம் 15 படம், இது வரைக்கும் 5 படம் ஜெயிச்சிருக்கு, இன்னொரு 10-15 படம் ஜெயிக்கும். அதில் ஒரு படமாக இது இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய எல்லாம் உள்ள ரங்கநாதரையும் பயணி ஆண்டவரும் பிரார்த்திச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சிவா சார் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி, நான் பிரேமில் ஃபஸ்ட்டு வைக்கும்போதே அவரோட கண்ணு தான் பார்த்தேன். அவருக்கு சண்முகம் கண்ணு தெரில, எனக்கு கேப்டன் கண்ணு தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டே ஷாக் ஆகிட்டேன். 48 டைம்ஸ் வச்சுருந்தோம், அது உள்ளே என்ட்ரி ஆகிற ஃபஸ்ட் ஷாட்டே அவருடைய சண்முகனுடைய ஃபஸ்ட் ஷாட்டை தான் எடுத்தேன். எடுத்தோடனே எங்கள் டீமே சொன்னாங்க, இது அப்படியே கேப்டனை பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அவருடைய இடம் பிஎன்சியில் இன்னும் வெற்றிடமாகவே இருக்குது. அந்த இடத்த நிரப்புறது தான் நம்ம தம்பி வராப்புல சண்முகம். எல்லாரும் 2 இடத்த நோக்கி போவாங்க, ஆனால் கேப்டன் இடத்த யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க, ஏன்னா நினைக்க முடியாது. அவருடைய லெக் ஷாட்டாக இருக்கட்டும், அவருடைய ஆக்ஷன் சீக்கிரம் யாரும் பண்ண முடியாது, யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனால் சண்முகம் ட்ரை பண்ணுறாரு, அவருக்கு அந்த கன்ஃபார்மாக கிடைக்கும். பிஎன்சியில், ஏன்னா இந்த படம் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம எடுத்துகிட்டு இருக்க படத்தில் வந்து ஒரு காமெடி ஆக்ஷன், அதான் 2மே சரிசமாக பண்ணுறாப்புல. ஒரு ஷாட்டில் வந்து ரோப்பே வைக்கல, தூக்கி அடி போட்டாப்புல, ஏன்னா அவ்வளோ ஹைட்டு. நான் டைலாக் சுத்தரிப்பு தான் சொல்லி தருவேன் நான். இந்த படத்தில் படைத்தலைவனில் 3 பிரமாண்டமாக சொல்லலாம். ஒன்று யானை, இன்னொன்று இளையராஜா சார், அண்ட் வந்து சண்முக பாண்டியன். ஏன் அவர் சொல்லலான்னா அவ்வளோ பிரமாண்டமாக இருப்பாப்புல பிரேமில்.
ஷார்ட் ஃபுல் ஷாட் வச்சுருந்தா லெக் வரைக்கும் வச்சுருந்தா அப்படி இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹீரோ இந்த சண்முக பாண்டியன் தான் சொல்லலாம். அதுவும் இந்த படைத்தலைவன் மூலமாக நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த இடத்தையும் பிடிச்சி இந்த பிஎன்சியில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படைத்தலைவன். ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி யானை வந்து ஒரு அற்புதமான அனிமல், நம்ம கூடிய ஒரு பேசக்கூடிய ஒரு அனிமல் சொல்லலாம். அதோட சென்டிமெண்ட் அந்த சாங்கில் பார்க்க முடிஞ்சுது. அந்த யானை தேடி போகிறாருன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக அந்த பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு எமோஷனல் இருக்கும். அந்த எமோஷன் இந்த படத்தை பெரிய லெவலில் ஹிட்டு கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருடைய சாங் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ட்ரெய்லர் உண்மையிலே ஸ்டார்டிங்கில் இருந்து இங்கே, அதாவது நம்ம ஆக்சுவலாக யூடியூப்பில் பார்க்கும்போது தெரியலங்க, ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் கேமராமேன். அவர் உண்மையிலே கேமராமேன் சார் கிரேட் சார். ஏன்னா யானையை வச்சு ஃப்ரேம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் எல்லா ஷாட்லையும் யானை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. கஸ்தூரிராஜ் சார் சொன்னாங்க பக்கத்தில் வந்து உண்மையிலே சூப்பராக பண்ணுங்க. மொத்த டீம் இது சிறப்பாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் அன்பு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு யானையை வச்சு ஒரு படம் பண்ணுறது ஒரு சாதாரண நினச்சி கூட பார்க்க முடியாது. நினச்சி அழகாக இந்த படத்தை கொண்டு வந்துருங்க. இந்த படம் கண்டிப்பாக மே மாதம் அது சம்மர் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. பத்திரிகை நண்பர்களும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.